ஓட்டுப்படியில் மட்டும் அதை செய்கிறேன் இதை செய்கிறோம் சரிங்க, கடைசியில் முடிஞ்சு வச்சுட்டா ஒன்றும் இல்லை. இப்படி நடந்து நடந்து எங்களுக்கு காலெலாம் நடக்க முடியலை. இருந்து நாங்கள் ராம்நாடு போய் நடந்து புதலூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நாங்கள் 3 கிலோமீட்டர் நடந்து வரோம். காலு நடக்க முடியாமல் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வரோம். மயக்கப்பட்டு தூக்கிட்டு வர்றது மாதிரி இருக்குது எங்களுக்கு. உடனே பஸ்ஸு எங்களுக்கு விடுங்க. இப்படி நடந்து நடந்து எங்களுக்கு காலெலாம் நடக்க முடியலை. முழங்கால் வலி, நடக்கவே முடியல. வெயிலுக்குள்ளே கிடந்து வேகாத வெயில்களில் வந்து வரோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, தயவு செஞ்சு பசு விடுங்க, இல்லாட்டா நாங்கள் செத்து போயிடுவோம். அந்த நடந்து நடந்து ஓட்டுப்படியில் மட்டும் அதை செய்கிறேன் இதை செய்கிறோம் சரிங்க, கடைசியில் முடிஞ்சு வச்சுட்டா ஒன்றும் இல்லை. என்னமோ தயவு செஞ்சு உதவி செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, உங்களை கும்பிட்றோம். நான் நடந்து தான் போகணும், நான் நடந்து தான் வரணும். இப்போவும் கிட்டத்தட்ட நான் பிறந்து 55 வயசு ஆகுது. இது வரைக்கும் பஸ்ஸாக எந்த விதமான இதுங்க இல்லை. இந்தா என் மயனை கூட இந்த காலில் கட்டு போட்டு இந்த இப்போ கூட்டிகிட்டு போகிறேன். இது ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வர்றாங்க. ஓட்டு வாங்கி முடிச்சதுக்கு பின்னாடி எந்த விதமான இதுக்குமே சொல்கிறாங்கல்ல. போய் கேட்டால் நான் அங்கே பார்த்தா இங்கே பார்த்தேன், யாரும் உருப்படியான இப்போ பதில சொல்கிறாங்கல்ல. நாங்கள் என்ன வேணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த தடவையாவது இந்த இது பேருந்து வசதிக்கு ஏற்பாடு இப்போ பண்ணித்தாங்க.